இனிமேல் கூட்டணியே வேண்டாம் என்பதை பரிசீலிப்போம். திமுக தலைவர் ஸ்டாலின் கருத்து. திமுகவில் இனி கூட்டணியே வேண்டாம் என்பது பற்றி பரிசீலிக்குவோம் என அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே காட்டூரில் உள்ள கலைஞர் கோட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமண விழாவின் போது மு க ஸ்டாலின் பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகம் முழுவதும் இன்று ஏராளமான பிரச்சனைகள் உள்ளன. ஒரு பக்கம் மின்வெட்டு பிரச்சனை, மறுபக்கம் மேட்டூர் அணையில் குறித்த நேரத்தில் தண்ணீர் திறக்க முடியவில்லை என்றும், மேலும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசினால் அதற்கு உரிய பதிலை கூறாமல் முதல்வராக உள்ளவர் எங்கே, உங்கள் அப்பாவை காணோம் என்கிறார். அப்பாவை அங்கே தேடாதீர்கள், மக்கள் மனதில் பதிந்திருக்கிறார் என தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் மன்றத்தில் நான் இருக்கிறேன். கடந்த 60 வருடங்களாக மக்களோடு மக்களாக பணியாற்றி வருகிறேன். முதல்வராக நான் ஆய்வுக் கூட்டம் நடத்தியதை போல யாரும் செய்திருக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். கோட்டையில் தான் கோப்புகள் உள்ளன, அதை எடுத்து பாருங்கள். மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை, புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களில் எல்லாம் நான் கையெழுத்திட்டுள்ளேன். அங்கெல்லாம் நான் இன்னும் இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார். எனவே என்னை தேடிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை, மக்களோடு தான் இருக்கிறேன். முதல்வராக இருந்த அண்ணா நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது ஒன்றே போதும். அந்த தமிழ்நாடு பெயர் உள்ளவரை நான் தான் முதல்வர் என்று சொன்னதை போல மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கும் வரை ஸ்டாலின் தான் முதல்வர் என தெரிவித்துள்ளார். திமுக தலைவராக கருணாநிதி இருந்தபோது கூட்டணி கட்சிகள் அவர்களாக போனால் போவார்களே தவிர யாரையும் வெளியேற்ற மாட்டார். அந்த வழியில் தான் நானும் கூட்டணியை பாதுகாத்தேன். ஆனால் திமுகவில் இனி கூட்டணியே வேண்டாம் என சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதையும் பரிசீலிப்போம் என்று பேசியுள்ளார். முன்னதாக திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா பேசும்போது, ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் திமுக கூட்டணியே இல்லை என்கிறார், அதை சொல்ல நீங்கள் யார்? எங்கள் கட்சி திமுக கூட்டணியில் இல்லை என்று வேண்டுமானால் சொல்லுங்கள். திமுக கூட்டணியே இல்லை என்று சொல்வது அதிக பிரசங்கித்தனம் என தெரிவித்துள்ளார். இதற்கு இந்த மேடையில் உள்ள முத்தரசன் மன்னிக்க வேண்டும். இன்னொருவர் பொதுக்குழுவை கூட்டி ஆலோசிக்கிறோம் என்கிறார். அவரது மொத்த கட்சியை கலைஞர் அரங்கத்துக்குள்ளேயே கூட்டிவிடலாம். அவரெல்லாம் பேசுகிறார். எனவே தயவு செய்து திமுக தலைவர் இனிமேல் கூட்டணியே இல்லை என்று அறிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் பேசும்போது, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவார்கள். அதாவது ஆற்றுப்படுகையில் ஆடு மாடுகள் மேயும். அப்போது இந்த கரையிலிருந்து அந்த கரையை பார்க்கும்போது பசுமையாக தெரியும். இதனால் முதலில் ஒரு ஆடு செல்லும், அதை தொடர்ந்து மற்றொரு ஆடு செல்லும், பின்னர் அந்த மந்தையே அந்த பக்கம் சென்றுவிடும். ஆனால் அங்கே போனால் நிலைமை இதைவிட மோசமாக இருக்கும். எங்காவது மட்டும் கொஞ்சம் பச்சை தெரியும், அங்கு ஒன்றும் இருக்காது. விட்டோம், உடனே திரும்பிவிட்டால் அந்த பகுதி நம்மை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா என தெரியாது. 2 நாட்கள் இருந்துவிட்டு சென்று விடுவோம் என்று நினைக்கும் இப்படியான சூழல் உள்ளது. இது யாரை குறிப்பிடும் என நான் சொல்லவில்லை என தெரிவித்துள்ளார்.